ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நேம் பிரேஸ்லெட். நான் வந்து MERCY மெர்சின்னு எடுத்திருக்கேன். 2 சைடும் ஒரு குட்டி ஹார்ட்டு, அப்புறம் ஒரு டெய்ஸி ஃப்ளவர், அப்புறம் இந்த கிறிஸ்டல் டைப்பு ஒயிட் பீடு, அப்புறம் செயின் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் இது எனக்கு தேவையில்லை. அப்புறம் ஒரு லாப்ஸ்டர், இது கோல்டு கலர் செய்கிறேன். இது இந்த ரவுண்டு வளையம். இப்போ எல்லா கடையிலையுமே இது கிடைக்கிது. ஃபஸ்ட்லாம் தான் கிடைக்கும், ரா மெட்டீரியல் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இது வந்து வளையமாக இருக்கும் இல்லையா, அந்த டைப்பு. அப்புறம் 2 இந்த பின்னு டாட் வச்ச பின் இருக்கு இல்லையா, அது. அவ்வளோதான். இந்த 2 டூலும் தேவை. ஒன்று வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அமுக்கும்போது இது யூஸ் ஆகும். இது வந்து அந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, நான் அந்த வளையம் ஃபோல்ட் பண்ணுறோம்ல, இப்போ கட் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இந்த பீடெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு வளையம் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட இன்சர்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கூட அந்த பெண்டை வளைச்சி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று ஒன்றா கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செயினில் ப்ரேஸ்லெட் பண்ணுறது. அடுத்தது வந்து நேம் ப்ரேஸ்லெட், செயின்லேயே வந்து நேம் ப்ரேஸ்லெட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? நான் மொத்தம் எத்தனை எடுத்துக்கிறேன், என்னோடய கை சைஸை பொறுத்து. நம்ம நேற்று கை சைஸு கூட நான் சொல்லியிருப்பேன் எப்படி எடுக்கணும்னு. அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து உள்ளே மாட்டிக்க வேண்டியதான். மாட்டிட்டோமா? இப்போது இது வந்து அப்படியே லைட்டாக டக்குன்னு எடுத்திங்கன்னா அந்த ரவுண்டு வராது. வேறு ஒன்றும் இல்லை. அப்படி லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டு வரும். நான் இந்த சைடு ஒரு 5 அந்த சைடு ஒரு 5 ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் அது பண்ண போகிறேன். ஏன்னா வந்து 13 பீடு போதும் இந்த டைப்புக்கு, செயின் மாடலுக்கு. ஆனால் வந்து நம்ம சென்டரில் நேம் இது ஆட் பண்ணுறதுனால நமக்கு முன்ன போகணுன்னா ஆகும். அதனால் இந்த சைடு ஒரு 4 அந்த சைடு ஒரு 4 நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக அதை போட்டுறணும், ஸ்லோவாக தான் சொல்கிறேன். சரி, அதுலேயே வளைச்சிட்டேன். எது கையில் கிடைக்குதோ அதையே எடுத்து யூஸ் பண்ணிட வேண்டியது இருக்குது. ஓகே, கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த டூல்லையும் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இந்த பேசிக் டூல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஜுவல்லரி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இந்த ஜுவல்லரின்னு இல்லை, எல்லா ஜுவல்லரிக்குமே வந்து யூஸ் ஆகும். அதனால் பேசிக்காக வந்து இந்த 4 இருக்குது இல்லையா? ஆமாம், 4 இருக்குது. சில இதில் 5 இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்பில் 5 இருக்கும், பேசிக்கில் வந்து 4 இருக்கும். நீங்கள் அந்த டைப்பை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோடு செய்கிறதுக்கு, செயின் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு அது வாங்கி. அது என்னன்னு தெரியாமல் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்புறம் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்ச நாளாக எல்லாத்தையுமே வந்து பழையபடி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருந்த மாதிரி தான். இப்போது நம்ம இதை வந்து அழகாக பெண்ட் பண்ணிக்கலாம். இதிலே 2 டைப் இருக்குது. பெண்ட் பண்ணுற டைப்பு, ஷார்ப்பாக பெண்ட் பண்ணுறது, இது நார்மலாக பெண்ட் பண்ணுறது. எனக்கு சரியாக டூலோட பேர் வந்து சொல்ல வரல, அதனால தான் நான் சொல்லலை. ஏன்னா நம்ம சொல்லிவிட்டு தப்பாக வந்து நீங்கள் இது பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் சொல்லலை. ஆனால் இது வந்து நம்ம அந்த வளையம் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். அதுதான் நமக்கு இப்போ எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்ச போதும்ல, பேர் வந்து அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா என்ன போடுறீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங் டூல்ஸ்னு போடுங்க, அந்த டூல் வரும். இது ஓரளவுக்கு பரவாயில்ல, காசு வந்து மற்ற வெப்சைட்டில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ஒன்று, டெலிவரி சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகம், டெலிவரி டைமு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் நான் சொன்னேன்றதுக்காக வாங்காதீங்க, நல்லா சர்ச் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்குங்க. உங்களுக்கு ஓகேனா வாங்குங்க. கண்டிப்பாக நான் வாங்க சொன்னேன்றதுனால இல்லை, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒரு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ எனக்கு ஓகேவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அது சரின்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? இப்போது நான் இந்த சைடு ஒரு 4 பீஸ் செஞ்சுட்டேன்னா, இந்த சைடு ஒரு 4 பீஸ் செஞ்சுட்டேன். இப்போது ஒரு ஹார்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹார்ட்டு எந்த சைடு வருதுன்னு நல்லா பார்த்துக்குங்க. மாற்றி ஹார்ட் போட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஓகேவா? ஒரே ஷேப்பாக கொண்டு வரணும். இப்போ இந்த ஷேப்பு இந்த சைடு வருதுன்னா இந்த சைடே தான் கொண்டு போகணும். நான் வந்து இப்போது இந்த சைடு எனக்கு வரணும். ஓகேவா? இப்போ நான் இதை இந்த ஷேப்பு கொண்டு வந்துடுறேன். இதையும் அதே மாதிரி தான், எப்படி வீடு நம்ம வந்து ரெடி பண்ணுமோ அதே மாதிரி தான் பெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, உள்ளே வந்து அந்த ஹோல் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிடுச்சுனாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஹோல்குள்ளே போகிறது தான், இல்லைன்னா வெளியில் வந்துடும். அப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க
இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோக்கல் ஸ்டோரில் கிடைக்கும். ஆனால் என்னென்னா அது கொஞ்சம் சீக்கிரம் கருத்துரும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லோக்கல் ஸ்டோரில் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இங்கே வந்து எப்படி சொல்கிறது, டைலரிங் மெட்டீரியல்லாம் வாங்குவோம். அந்த கடையிலே இருக்குது, நிறையா கடையில் அது மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி போட்டு அதை பின் பண்ணி வச்சு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறையா இந்த பீட்ஸ்லாம் வாங்குகிறோம் இல்லையா, பாக்கெட் பாக்கெட்டாக வாங்குறது, அதுலேயே அவங்க வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் அப்டேட் ஆனதுக்கு அவ்வளோதான். அப்டேட் ஆன இடம்லாம் ஓரளவுக்கு நிறைய பொருளெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு சில ப்ளேஸ்லலாம் வந்து வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா பேசிக்காக இப்போ எல்லாருமே வந்து ஆரிக்கு யூஸ் பண்ணுறவங்களும் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. எது தேவைப்படுதுன்றதே சொல்ல முடியல. எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு சில பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சிட்ருக்கோம். அதனால் வந்து இப்போ எல்லா பொருளும் ரா மெட்டீரியல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்குது. அப்படி இல்லை நான் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? என்னோடய ஓன் இது தான், நான் வந்து எதுக்காகவும் சொல்லலை. ஓகேவா? நான் கடைசியிலேருந்து கொண்டு வந்துட்டேன். ஒன்றா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்கோ அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பேசுகிறது ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்குன்னு. ஃபாஸ்ட்டாக பேசுனா புரியாது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வேகமாக பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முடிய மாட்டேங்குது. நம்ம குரல் அப்படி தான், வேகமாக தான் பேசுவேன். இருந்தாலும் இது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலேருந்து அப்படி தான் இருக்குது. தெரியல, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போது 6 ஜாயின் பண்ணும், ஒரு லிட்டராக ஜாயின் பண்ணும். கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவே அப்புறம் போட்டு விட்றேன். ஸ்லோவாக பண்ணால் உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாகிடும். ஒரு 5 செகண்டு இல்லை 8 செகண்டுன்னா உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நேரம் ஜவு மாதிரி அறுத்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே போர் அடிச்சிடும். அடுத்தது CME அண்ட் C. ஓகே, நான் ஆப்போசிட் லைன்லேருந்து பண்ணுறேன். இது பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக தான் பண்ணணும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், மாற்றி போட்டுட்டோம்னா இங்கே இந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கோம், அப்புறம் அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் மாற்றி தான் போடணும். பார்த்து பத்திரமா போடணும். கற்றுக்கிட்டிங்கன்னா நேம் ப்ரேஸ்லெட் பண்ணுறது, இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் டைப்பில் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் என்ன ஒன்று, இதில் வந்து நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றா அந்த லைனை கோக்கணும். அதுதான் மெயின் மேட்ரு. எனக்கு தான் இதை நான் பண்ணுறேன். ஏன்னா மற்றவங்க நேம் எல்லாம் நம்ம பண்ணி வேஸ்ட் ஆகிடக்கூடாது. கஸ்டமைஸ்டுன்றப்போ நம்ம வந்து நிறைய பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா எல்லார் நேமும் எல்லாருக்கும் தெரியாது இல்லையா, நமக்கு யாருக்கு இதை பிடிக்குன்றது முதல்ல தெரியாது. அதனால் மேக்ஸிமம் நிறையா செஞ்சு வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணணும். நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு எனக்கு தான் ட்ரை பண்ணேன். 2 லெட்டர் ட்ரை பண்ணேன். VM மட்டும், என்னோடய ஹஸ்பண்ட் நேமும் என்னோடய நேமும் போட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் இப்போது நான் என்னோடய பேர் போட்டிருக்கேன். ஆனால் நான் இன்னும் இதை சேலுக்கு கொடுக்கல. அங்கே ஷாப்பில் அவங்க வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், ஒரு ஷாப்பில் கேட்டிருந்தேன்னு சொல்லிவிட்டு. அந்த ஷாப்புக்கு நான் திருப்பி போகலை. அப்புறம் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறது, அதில் வந்து ஏதாவது ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். இப்போது இங்கே லைன் கோத்துட்டோம் இல்லையா, இதில் இன்னொரு அந்த நம்ம தனியாக வச்சுருந்ததை இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்ததில் ஒரு 6-7 ப்ரேஸ்லெட் இது ரெசின் கீ செயின் போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. இப்போது ஓகே, எனக்கு ஓகே தான், கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எதையும் ஆட் பண்ண வேண்டாம். ஓகேவா? நம்ம 12 இல்லை 13 இருந்தது என் கை சைஸ்க்கு. நீங்கள் வந்து இது மாதிரி அளந்துட்டு பண்ணுங்கள். உங்கள் கை அளவை இப்படி ஃபோட் பண்ணிட்டு கரெக்டாக 6.25 வந்துச்சு எனக்கு. ஓகேவா? 7 இல்லை 6.25 வந்து 7 வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 7 தாண்டிட்டார், ஆனாலும் ஓகே தான். ஏன்னா இங்காண்ட 4 வேணும், இங்காண்ட 4 வேணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணால் 3 ஒன்று இங்காண்ட குறைச்சிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு டைட் ஆகிடும். ஓகேவா? அதனால தான் இப்போது ஒரு வளையம் எடுத்துகிட்டு இந்த சைடு மாட்டிக்க வேண்டியது. இப்போது இதை இந்த டூலை வச்சு இப்படி நசுக்கிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் பயம் வந்ததுன்னா லைட்டாக இப்படி பக்கம் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு அழுத்து எடுத்துட்டிங்கன்னா இது நல்லா ஃபோல்ட் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு லைன் ஒரு 4 பீஸ் கொத்துக்கிட்டால் போதும், அதுக்கு மேலெலாம் தேவையில்லை. ஏன்னா இது வந்து இந்த செயினுக்குள்ளே இது உள்ளே போக கஷ்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே செயின் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறமா தான் நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு அது சரியாக வரல. இப்போ நம்ம வந்து போட்டு பார்க்கும்போது தானே தெரியும் எது தப்பு எது சரின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த வளையை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதுக்கு பிறகு அதுக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, நல்லா பெருசாக இருக்கிறனால அதுக்குள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி 4 ரவுண்டு சேர்த்துக்கணும். அந்த ஷாப் சொன்னோம் இல்லையா, அது வந்து
ஒரு 5, 6 போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் செஞ்சு கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுவும் போயிருந்துன்னு சொன்னாங்க. அப்புறம் அதே ஷாப்லேருந்து ஒரு பொண்ணு வந்து டபுள் சைடு ஃபோட்டோ கீச்செயின் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க வந்து 150, 150 300 கொடுத்தாங்க. நான் வந்து ஷாப்பில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் இருக்கு இல்லையா, ஏன்னா அவங்க மூலமாக தான் நமக்கு வந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு கமிஷன் மாதிரி ஒரு ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா, 2 ஆர்டருக்கு அவங்களுக்கு 20 ருபீஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் கீச்செயின் விற்றதுக்கு ஒரு 500 வந்துச்சு, அதை கொடுத்தாங்க. டி கீச்செயின்லாம் போதும், டி ஓடுதான், ஏ போதான், ஒரு சில லெட்டர்லாம் வந்து 2, 3 கேட்குறாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் வந்து எது வந்து தீருதோ அதை சொல்லுங்கள், அதை மட்டும் நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மாட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரோட ஒரே ஒரு இது என்னென்னா 75ன்றதுனால எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் எனக்கு 65 தான் தராங்க. ஆனால் வந்து 75 தானே நம்ம இது பண்ணுறோம். அதனால் என்னென்னா நீங்கள் வந்து இதிலேயே ஸ்மால் சைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கக்கா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நிறையா பேர் ஆனால் கேட்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா, இப்போ ஸ்மால் சைஸ்னால் நமக்கு 25, 35 அது மாதிரி ரேட்டில் வரும். இப்போ நான் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு கொடுத்தா கூட அவங்க வந்து ஒரு மேலே ஒரு 5 ரூபா வச்சு 35 ரூபாய்க்கு விற்றா அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் அப்படின்னாங்க. ஓகே, நம்ம அதனால் ஸ்மால் சைஸ் மோல்டு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அது வந்ததுக்கு பிறகு தான் அதையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நான் இனிமேல் அந்த ஷாப் பக்கமே போகமாட்டேன். அந்த பர்சன் சொன்னேன் இல்லையா, அந்த ஷாப் பக்கமே போகிற ஐடியா இல்லை. ஏன்னா அவங்க ஹோல்சேல்லே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம், லோ காஸ்ட்டில். நமக்கு எதுக்கு, ஆன்லைன்லேயே நம்ம வந்து நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து செய்கிற வேலைக்கு சரியான கூலி கிடைக்கிறதா தான் நம்ம வேலை செய்யணும். நமக்கு கூலி கிடைக்காம லோவாக காசு கிடச்சி நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பொருளை வந்து ரெடி பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து லாபம்னா டபுளாக வச்சு விற்க போகிறதில்ல. மேலே வந்து என்னோடய லாபம்னு நான் எடுத்துக்கல. என்னோடய லாபத்தை நான் வந்து அந்த ஷாப்பில் இருக்கிற பொண்ணு கூட தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து என்னோடய லாபம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரெக்டாக எனக்கு வந்ததுனா தான் அந்த 10 ரூபாய் எனக்கு லாபம். ஆனால் டைரெக்டாக எனக்கு வரல, இன்டைரக்டாக இன்னொருத்தவங்க மூலமாக தான் வருது. அதனால் எனக்கு வந்து லாபம்னு எதுவும் இல்லை. அதனால் நம்ம படிப்படியாக முன்னேறுவோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு. ஓகேவா? ஒரு டெய்ஸி ஃப்ளவர் வந்து ஒரு சைடு கொடுத்துட்டேன், ஒரு சைடு ஒரு பீடு. ஓகேவா? இந்த பீடை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். போன தடவை போட்ட வீடியோவில் இது பீடே வந்து 2 சைடும் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுக்கு பதிலாக சாம்ஸ் கூட டச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். எந்த சாம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சாம், நேமு, லெட்டர்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. ஒரு சைடு இதை போட்டேன், ஒரு சைடு அதை போட்டுட்டேன், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு லாப்ஸ்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்னொரு ரவுண்டு வளையம் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை விட வேண்டியதான். நான் பொறுமையாக தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ப்ராடக்ட்டு சேல் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் மெயின். சில ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு தண்ணியில் பட்டா இல்லை வேறு ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா அது எத்தனை நாள் தாங்குது, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட விற்க போகிறோன்றப்போ அவங்க வந்து எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு பொருளை வாங்கி அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம காசு போட்டு வாங்கினோம், வீணாக போயிடுச்சு பாரு, அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்ற நினப்பு வரக்கூடாது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்கன்னா அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது மாதிரி ஜுவல்லரி மேக் பண்ணுற ப்ராடக்ட்டு இல்லை ஒரு குக்கிங் இதில் இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதனோட இது தெரியும். என்னோடய பேர் நான் போட்டுட்டேன். எப்படி இருக்குது? இதில் வந்து ஒரு பீடும் ஒரு சாமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் இப்போ இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். போடுறதுக்கு முன்னாடி இந்த லாப்ஸ்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதனால் அது வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அப்படி மாட்டிக்க வேண்டியதான். எப்படி இருக்குது? இது தான் நம்ம ட்ரெண்டு. ஓகே, இது மாதிரி ப்ரேஸ்லெட்டு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். நீங்கள் அதுலேயும் போய்ட்டு நீங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர்ஸும் இந்த சில்வர், கோல்டு இதில் எது வேணாலும் நீங்கள் உங்களோட இஷ்டம் தான். அதே மாதிரி இதில் சாம்ஸ் ஆர்டர் பண்ணாலும் சரி, பீட்ஸ் ஆர்டர் பண்ணாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான். நேமில் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ப்ளைனில் பண்ணாலும் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.